கர்த்தர் நல்லவர். இந்த ஃப்ரைடே மார்னிங் ப்ரேயருக்கு, இந்த ஏர்லி மார்னிங் ஜெபமே ஜெயம் லைவுக்கு எங்களுடன் சேர்ந்து ஜெபிக்க கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு ராஜாவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்மை இந்த நாள் முழுவதும் நமக்கு உதவி செய்வாராக. விசேஷமா இந்த ஜெப வேலையில நமக்கு ஜெபிக்க நமக்கு உதவி செய்வாராக. வேதம் சொல்லுகிறது, நீதிமான்கள் கர்த்தரை பார்க்கும்போது, கர்த்தரை தேடும் போது அவரை கண்டடைவார்கள். அவரை பார்க்கிற ஒவ்வொருவரும் வெட்கப்பட்டு போவதில்லை, மாறாக அவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடையும். கர்த்தர் இந்த ஜெப வேளையில நமக்கு என்ன ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எல்லாவற்றையும் நமக்கு சொல்லி தருவாராக. அதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை வரவேற்று இந்த ஜெப வேலையை கர்த்தர் பொறுப்பெடுத்தருமாறு நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் இடத்துல வருகிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாக நம்முடைய பிள்ளைகளாக இடத்துல வந்து நிற்கிறோம். கர்த்தாவே அப்பா பிதாவே, நீர் எங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு நன்மைகளை செய்கிறவருமா இருக்கிறீரே, அதுக்காக கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே உங்களுடைய ஆவியானவரே எங்களுக்குள்ளார ஊற்றி கர்த்தாவே எங்களை வழி நடத்த வரீங்க, அதுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். கர்த்தாவே இந்த ஜெப வேலையை உடைய கரத்துல ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை வழி நடத்துவீராக. கர்த்தாவே ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக, பலப்படுத்துவீராக. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 148:6 நான் படிக்கிறேன். ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் வாயில் கர்த்தரை துதியும், அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். ஆமென். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் சிலருக்குன்னு சொல்லப்படல, யாவருக்கும். ஆமென். நானும் சங்கீதாவும் பரிசுத்தவான்கள். ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் மீட்கப்பட்டு தேவனுடைய இரத்தத்தால், இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் பரிசுத்தவான்கள். ஆமென். பரிசுத்தவான்களே, பரிசுத்த ஜாதியினரே, நமக்கு ஒரு கணம் இருக்கிறது. என்ன கணம்? ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும், ஜனங்களை தண்டிக்கவும், அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும், எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தும். யாரு நம்ம பழி வாங்கணும்? என்ன போட்டிருக்கீங்க? ஜனங்களை தண்டிக்கணும் இல்லங்க சொல்றீங்க? பாருங்க, வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவனுடைய மக்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நாம் மன்னிக்கிறோம். நமக்கு தீமை செய்கிறவர்களையும் நாம் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். அது அவ்வாறு செய்யும் போது நாம் நம்முடைய கடமைகளை செய்யறோம். ஆண்டவர் நமக்கு அன்பு செய்ய சொல்லி கொடுத்துருக்காரு, மன்னிக்க சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகே, ஏன்னா நடக்குது தெரியுமா உங்களுக்கு? நீங்க கர்த்தருடைய கையிலே இந்த காரியத்தை ஒப்பு கொடுக்குறீங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமாய் வருகிறவர்களை நான் தண்டிக்கல, ஆண்டவரே பழி வாங்குதல் உம்முடையது அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் போது கடவுள் என்ன பண்றாரா? ஜாதிகளிடத்தில் அவர் பழி வாங்குகிறார், ஜனங்களை தண்டிக்கிறார், அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டி, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும், அவர்கள் கையில் கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருபுறம் கருக்குள்ள பட்டயம், அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதி. அப்போ நம்ம செபிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது என்ன நடக்குது? வாயில கர்த்தரை உயர்த்தும் துதி, அந்த துதியுடன் சேர்ந்து ஜெபமும் வருகிறது. அவளுடைய கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயம், கடவுளுடைய வார்த்தை.
இருபுறம் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான கர்த்தருடைய வார்த்தை. இதுல எழுதப்பட்ட அல்லது ஜெபம் பண்ணும்போது வார்த்தை ரொம்ப முக்கியம். வேதத்தை எடுத்து படித்து 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 வசனத்தை படித்து அறிக்கை செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, இந்த வார்த்தைகள் சென்று உங்களுக்கான தீர்வுகளை செய்கிறது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நம்ம பிரச்சனையில் ஆண்டவர் நல்ல தெளிவா சொல்றாரு. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் நமக்கு போராட்டம் இல்லை. ஆனால் இந்த மக்களை இயக்குகிற பின்பா இருந்து செயல்படுகிற அசுத்தாவிகள் நல்லா பேசிக்கிட்டு இருப்பான். திடீர்னு பார்த்தா பூஜை திருப்பிட்டு போவான். நமக்கே புரியாது, என்னடா இது, நம்ம எல்லாம் செஞ்சோம், எல்லாம் துரோகம் செஞ்சோம், ஒண்ணுமே செய்யலையே. திடீர்னு பார்த்தா சுவிசேஷத்தை சொல்லும் போது மட்டும் முகலாம் ஒரு மாற்றம். சொல்றேன், மக்கள் ரொம்ப நல்லவர். உங்க வீட்டில் உங்க கணவர் ரசிக்கப்படலையா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன். உங்க மனைவி ரசிக்கப்படலையா, அவர் ரொம்ப நல்ல சகோதரி. உங்க பிள்ளைங்க ரசிக்கப்படலையா, அவங்க நல்ல பிள்ளைங்க. உங்க பெற்றோர் ரசிக்கப்படலையா, அவங்க நல்ல பெற்றோர்கள் தான். ஆனால் ரட்சிக்கப்படக்கூடாமல் அவர்கள் கண்களை குருடாக்கி இந்த ரட்சிப்பின் பேரொளி அவர்கள் மேல் வீச விடாம கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற இந்த பிசாசானவனை நான் சொல்லுகிறேன், ஜெபத்தின் வல்லமையினால், துதியின் வல்லமையினால் அவனை தகர்த்தெறிய முடியும். அவனை உண்டாம பண்ணணும். நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்தில். உங்களுடைய வருமானங்களை தடை செய்து கொண்டு, உங்களுடைய சுகத்தை தடை செய்து கொண்டு, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தடை செய்து கொண்டு, குடும்பத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி குழப்பத்தை ஏற்படுத்தி, கணவன் மனைவிடைய சந்தோஷமாய் வாழ வேண்டிய இந்த கணவன் மனைவி உறவுக்கு நடுவில் பிரச்சனைகளை கொண்டு வந்து சந்தேகத்தை எழுப்பி, ஐயோ இந்த சந்தேக பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனைங்க. மன்னிக்க கற்றுக்கொள்ளணும். கணவன் மனைவி மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்கணும். சந்தேகப்படுறது, எது யோசிச்சாலும் தவறா நினைக்கிறது, பேசாம இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப தவறு. இதெல்லாம் யாரால் செய்யப்படுகிறது என்றால், ஒரு சேடஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் பிசாசு. அவனுக்கு சந்தோஷமா இருக்கவே தெரியாது, சந்தோஷமா இருக்கவங்களே அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவன் எப்போ பார்த்தாலும் அவருடைய யோசனை எல்லாம் யாரை கெடுக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை அழிக்கலாம், எப்படி ஒரு திருமணத்தை நாசமாக்கலாம், எப்படி ஒரு தொழிலை நாசமாக்கலாம், ஒரு சபை எப்படி நாசமாக்கலாம். சொல்ற பாரு, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த ஊழியருக்காக ஜெபப்பட மனசு வரணும். அந்த ஊழியர் தன்னுடைய மனைவி விட்டு பிரிஞ்சுட்டார், இவர் விசுவாசம் விட்டு போயிட்டார், அவருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, இவருக்கு இதாயிடுச்சு. ஏங்க நான் கேட்கிறேன், அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஒரு உறுப்பு துன்பப்படும் போது இன்னொரு உறுப்பு என்ன பண்ணணும்? ஜெபிக்கணும். அதை விட்டுட்டு குறை பேசுறது, புரண்டி பேசுறது, இதெல்லாம் தவறு. நம்முடைய ஜெப வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு பெரிய தடையாய் மாறுகிறது. நமக்கு எதுவுமே தெரியாது 100%. நம்ம யாரை பத்தி தப்பா பேச கூடாது. அப்போ நம்ம வார்த்தையில் எழுதப்பட்டிருக்கிறபடி நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த துதி, வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் கையில இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை ஏந்தும் போது, ஜெபிக்கும் போது, வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கும் போது வார்த்தையின் அடிப்படையில் துதிக்கும் போது, இது மனிதர்களை கட்டி வைத்திருக்கிற, மனிதர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வருகிற பிசாசானவனை நாம் வீழ்த்துகிறோம். பிசாசா ஒண்ணுமே இல்லைங்க. சில சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை, பிசாசா ரொம்ப தெளிவா சொல்லுங்க. பவுல் தெளிவா சொல்றாரு. எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல 10வது வசனம். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். சகோதரரே பலப்படுங்கள். பலப்படாத சகோதரருக்கு எழுதுறாரு, சகோதரரே பலப்படுங்கள். இதனால உங்களுக்கு சொல்ற பாருங்க, ஜெபிக்கிற நீங்களும் நானும் வார்த்தையில பலப்படுறோம், ஆவியிலே பலப்படுறோம். ஏன்னா நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். பிசாசுடைய தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க நமக்கு திராணி வேணும். திராணி இல்ல, திராணி நமக்கு வேணும். எப்படி வருது? தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொண்டால்தான் ஒரு விசுவாசிக்கு, ஒரு சகோதரனுக்கோ ஒரு சகோதரிக்கோ திராணியே வரும். அப்பதான் பிசாசை எதிர்த்து நிற்பதுக்கு பலனே வரும். ஏனெனில்
நம்ம பிரச்சனை மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. உங்க கணவனோட உங்களுக்கு பிரச்சனை இல்லை, உங்க மனைவியோட பிரச்சனை இல்லை, உங்க பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் எய்த்த வீட்டுக்காரோட பிரச்சனை இல்லை, சபைக்கு விரோதமாய் வருகிறான இந்த மனுஷன் அவன் பிரச்சனையே இல்லை. மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் கண்ணால காண்கிற ஆட்கள், இவர்களோடு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல நம்மளுடைய சரீரத்துல நம்ம பார்க்கிறோமே இந்த வலிகள், வேதனைகள், பலவீனங்கள், வியாதிகள், நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் வந்து இந்த சரீரத்துல தானா வருதுன்னு கிடையாது. எல்லாமே அசுத்தாவிகள். ஆண்டவர் ஜபாலயத்துக்கு போறாரு. அங்க போனா கூனியா ஒரு பெண் இருக்கிறாங்க. பலவீனப்படுத்துற ஆவியை துரத்துறாரு. அந்த அம்மா ஸ்ட்ரைட் ஆயிட்டாங்க. இது என்னங்க இது? சாதாரண மனுஷன் நினைப்பான், ஏதோ தெரியல, கால்சியம் டெஃபிஷியன்சி போல இருக்கு, அதனால ஏதோ ஒரு கோளாறு போல இருக்கு, கூடாயிட்டாங்க, ஏதோ ஒரு பலவீனம் போல இருக்கு, வயசாயிடுச்சு போல இருக்கு. அந்த அம்மா வயசாலாமான்லாம் பைபிள்ல போடலங்க, ஒரு பெண்ணுன்னு தான் போட்டிருக்கு. என்ன வயசுலாம் தெரியல. விசுவாச துரத்துறாரு. பலவீனப்படுத்துகிற ஆவி ஓடுது. அந்த அம்மா நிமிர்ந்து நிற்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், பலவீனப்படுத்துகிற ஆவிகளை துரத்துவதற்கு ஜாதி ஜாதியான ஆவிகள், ஜாதி ஜாதியான வித்தியாசம் சொல்றாரு. இந்த ஜாதி பிசாசுகள் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற எதுனாலும் ஓடாது அப்படின்றாரு. அப்போ ஜெபமும் துதியும் கர்த்தரை உயர்த்துகிற இந்த வார்த்தைகளும் வேத வாசிப்பும் அதை தியானிப்பதும் அதை எடுத்து பேசுவதும் அறிக்கை செய்வதும் என்ன செய்கிறது? ஜாதிகளிடத்தில் பழி வாங்குகிறது. சில மக்கள் தங்களை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்து விரோதத்தையும் துரோகத்தையும் நேசிக்கிறார்கள். வயலன்ஸை விரும்புறான். அவன் பிசாசுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறான், கெடுக்கிறான், அவனை பிசாசு மாதிரியே செயல்படுறான், அழிக்கிறான். நான் சொல்லுகிறேன், இப்பேற்பட்ட மக்கள் பிசாசுடைய பிடியிலிருந்து விடுவிக்கப்படும் போது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நம்ம பிள்ளைகளை தொடலாம், மனைவியை தொடலாம், பெற்றோர்களை தொடலாம், கணவனை தொடலாம், அப்படி பொருளாதாரத்தை கெடுக்கலான்னு இந்த பிசாசு மனிதர்கள் வழியாய் செயல்படுவதை நீங்களும் நானும் ஜெபித்து தடுக்க முடியும். எப்படி நம்ம பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு இன்றைக்கு நாளின் மனைவி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் உட்கார்ந்து உங்களோட கூட சேர்ந்து நீங்களும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஜெபிச்சுட்டு இருக்கோம். ஆவியானவர் நம்ம ஜெபம் பண்ண தள்ளுகிறார், ஜெபிக்கிறோம். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பிசாசு ஆட்கொள்ளப்பட்டவன் என்ன பண்ணுவான்? எவனை நீங்க இது பண்ணலாம், போட்டு தரலாம், எவ்வளவு கெடுக்கலாம், எவ்வளவு திருடலாம், யாரை அழிக்கலாம், யாரை ஏமாற்றலாம், யாரை வஞ்சிக்கலாம், இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதனால நான் சொல்றேன் பாருங்க, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தில் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவியில் சேனையிலும் நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டத்துக்கு வழிதான் எப்படி? ஐயோ போராட்டமாக என்னங்க காலங்காத்தால போராட்டம் பேசிட்டு இருக்கிறீங்க. எப்படி ஜெயிக்க போறோம்? நான் சொல்லுகிறேன், இந்த போராட்டம் நல்ல போராட்டம். இதோடைய ரிசல்ட் நமக்கு தெரியும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக தேவன் இந்த பூமியிலே 100% மனுஷனாய் வெளிப்பட்டு தன்னுடைய எல்லா தெய்வத்துடைய எல்லா குணங்களையும் வல்லமையும் அவர் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எல்லாம் தம்மை தாமே வெறுமையாக்கி எல்லாத்தையும் கடவுளுடைய தன்மை எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து வராரு. இயேசு கடவுள் இல்லது நான் சொல்லல, இயேசு 100% கடவுள். அவர் தான் கடவுள், அவரு தான் பிதாவாகிய தேவன், அவர் தான் யெகோவா. இந்த பூமியிலே வெளிப்பட்டார் பாருங்க மனுஷனாய். எதற்கு? உங்களை மீட்பதற்கு. இரண்டாவது, இந்த பிசாசானவனை எந்த உலகத்துல மனுஷன் தோத்தானோ அதே உலகத்துல அவனை கடவுளா ஜெயிக்கல, மனுஷனாவே ஜெயிக்கிறார். கடவுளா பிசாசை ஜெயிக்கிறது என்ன பெரிய காலி ஆயிடுவான். ஆனால் எந்த கிரவுண்ட்ல எந்த பிச்சில் அவுட் ஆனானோ மனுஷன், அதே கிரவுண்ட்ல அதே பிச்சில் வந்து பிசாசை ஜெயிக்கிறாரு, அதே உலகத்துல ஜெயிக்கிறாரு. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் இயேசுவை போல ஜெயிக்கிறதுக்கு தான் கர்த்தர் அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு, வாயிலை துதியை கொடுத்திருக்கிறாரு.
இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தையை எடுத்து நீங்களும் நானும் போர் செய்யும் போது பிசாசு தோற்று போகிறான். ஆமென். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனித சக்திகள் தோற்று போகிறது. ஆமென். இந்த உலகத்துடைய அதிபதிகள் பிசாசானவெல்லாம் இவன் தான். இவன் என்ன பண்றோம்? சங்கிலிகளால கட்டி மேன்மக்களை இருப்பு விலங்குகளால கட்டி எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை பேசுகிறோம். நான் சுகமானேன், நான் பலவீனன் அல்ல என்று சொல்லும் போது எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை பேசுகிறீர்கள். ஆமென். விரோதமாய் எனக்கு விரோதமாய் எழுப்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும் என்று சொல்லும் போது ஆமென். என்ன பண்றோம்? எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை பேசுகிறோம். ஆமென். ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடுவார்கள் சொல்லும் போது எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை பேசுகிறோம். ஆமென். சொல்லுகிற தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் விசுவாசிக்கும் போது அற்புதம் உண்டாகுது. ஆமென். இந்த வெள்ளிக்கிழமை காலையில உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர்களோடு பேசிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள், தொழிலில் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சவால்கள் எல்லாம் பண்றானுங்க அவனுங்க. நம்ம செய்வனை வைக்கிறது, இது பண்றது, அது பண்றது, விச் கிராஃப்ட் பண்றது, போலத்தனமா ஏதாவது செய்யும் போது நம்ம வீரர்களாக இருந்து எப்படி இதை ஜெயிக்க போகிறோம்? துதி, ஆராதனை, ஜெபம், வேதத்தை எடுத்து அது அடிப்படையில் எடுத்து பேசி ஜெபிக்கும் போது அற்புதங்கள் நடக்குது. ஆமென். இன்னும் அந்த மக்களை அழியணும்னு கூட நம்ம விரும்பல. பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அந்த மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேரணும்னு விரும்புகிறோம். ஆமென். நமக்கு துரோகம் பண்ணவர்களை கூட நம்ம மன்னிக்க தான் ஆசைப்படுறோம். ஆமென். தொடர்ந்து ஒருவள் கர்த்தருடைய எச்சரிப்புகளை மீறி 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 திருந்தாம வந்துகிட்டே இருந்தானா பார்வோனை போல அவருடைய சேனைகளைப் போல அவர்கள் சங்கரிக்கப்படுவார்கள். ஆமென். கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்காக எழுந்தருள்வார். கர்த்தர் யுத்தம் செய்வார். இந்த வெள்ளிக்கிழமை இந்த அதிகாலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்கதரிசனமாக உங்களுக்கு விரோதமாய் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிற சத்துருக்கள் விழுந்து போவார்கள், அழிந்து போவார்கள். ஆமென். 2 ஆப்ஷன் தான் அவனுக்கு. ஒண்ணு, திருதி நம்ம பக்கமா வந்து சேரணும், இல்ல பிசாசோட சேர்ந்து அழியணும். அதனால ஆண்டு சொல்றாரு, வாயிலை கர்த்தரை உயர்த்தும் துதி, அவர்கள் கையில் இருப்பவருக்கு கருக்குள்ள பட்டயம், இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். நீங்கள் தேவனுடைய பிள்ளையா, உங்களுக்கு இந்த கணம் இருக்கிறது. ஆமென். நீங்கள் செபித்தால் நடக்கும், ஆமென். நீங்கள் ஆராதித்தால் அற்புதங்கள் நடக்கும். ஆமென். துதி செய்ய தொடங்கினால் கர்த்தர் யுத்தம் செய்ய தொடங்குவார். ஜெபம் செய்ய தொடங்கினால் கர்த்தர் கிரியை செய்ய தொடங்குவார். ஓ, ஐ அம் சோ எக்ஸைட்டட். ஹalleluya. போய் ஒன்று நடக்கல சோர்ந்து போய் இருக்கிற நிலையை மாற்றி வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அவர்கள் ராஜாக்கள், அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை சங்கிலியில கட்டுறோம். அவன் எவ்வளவு பெரிய மேன்மக்களாக இருந்தாலும் இருப்பு விலங்கு உண்டாகி அவன் கிரியை செய்ய கூடாதபடிக்கு கட்டி போடுறோம். நாம் ஜெபிக்கும் போது உட்கார்ந்த இடத்துல ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராம்ல நீங்களாலும் சேர்ந்து ஜெபிக்கிற இந்த ஜெபத்துக்கு என்ன பதில் தெரியுமா? உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்குலாம் கையில கட்டு, இரும்பு விலங்கு போடுறா பூட்டன்ற மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இழுத்து மூடி காலி. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் உங்களுடைய சிறை இருப்பு மாறுகிறது. நீங்கள் சிறையில் இருப்பீர்கள் என்றால், கடனில் இருப்பீர்கள் என்றால், வியாதியில் இருப்பீர்கள் என்றால், பொருளாதார நெருக்கடியில் இருப்பீர்கள் என்றால், பலவீனங்கள் இருப்பீர்கள் என்றால், பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே நானும் என் மனைவி இருவரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எல்லா சங்கிலிகளும் விழுவதாக, எல்லா சங்கிலிகளும் விழுவதாக. In Jesus mighty name. இதுவே உங்களுக்கு விரோதமானவர்கள் வருகிறவர்கள் கட்டப்படுவார்களா? தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த காரியங்கள் நாம் ஒருமனப்பட்டு தொடர்ந்து ஜெபிக்கும் போது, இடைவிடாமல் ஜெபிக்கும் போது என்ன நடக்கும் நினைக்கிறீங்க? My friends, let me promise you. Sangeeta, let me promise you. Prithvi, let me promise you. Prithvi, பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அற்புதமாய் கர்த்தர் உங்களை விடுவிக்கிறதையும், விரோதமாக எழும்புகிறவர்கள் திருந்தி ரட்சிக்கப்படுகிறதும், உங்களுக்கு நண்பர்களாய் மாறுகிறது, இதெல்லாம் ஒரு நாட்கள் உண்டாகும். ஆகவே சங்கீதா, ஆவியில நிரம்பி சோப்படு. அதனால கர்த்தர் பெரிய மாற்றங்களை தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வாராக. எழுதப்பட்டபடியே இந்த கணம் நமக்கான கணத்துக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கணத்தை கர்த்தர் நமக்கு செய்து கொடுப்பாராக. ஆமென். ஷர்ரபகரபக. பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி.
எங்கள் எல்லாம் கூடி வந்து இங்கே உண்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காமக்கு நன்றி. எங்கே 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறோம், அங்கே அவர்கள் மத்தியில் நான் இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் கத்தாவே. எங்கள் மத்தியிலே அப்பா பிதாவே நீ இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் ரத்தத்தை கையில் ஏற்றி கொண்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக வந்து நிற்கிறோம் கர்த்தாவே. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் கர்த்தாவே. நீர் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபடாது கர்த்தாவே. உம்முடைய சித்தம் நீர் நினைப்பது ஆண்டவரே, உம்முடைய விசுவாசிகளாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் வெற்றி எடுத்து ஜெயத்தோடு வாழ்வது தான் உம்முடைய சித்தம் கர்த்தாவே. அதற்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா ஆவிகளை இயேசு நாம் கட்டுகிறோம். வார்த்தையில நாங்கள் வாசித்தபடியே கர்த்தாவே, எங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாகிய எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிற மனுஷர்கள் அல்ல கர்த்தாவே. மனுஷர்கள் எல்லாம் நல்ல மனிதர்கள் கர்த்தாவே. அந்த மனுஷர்களுக்குள்ள இருக்கிற வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளை நாங்கள் இயேசுவின் நாமத்துல கட்டுகிறோம். மாம்சத்தோடு ரத்தத்தோடு எங்களுக்கு போராட்டம் எல்லா அசுத்த ஆவிகளை, எங்களோட போராடுகிற அசுத்த ஆவிகளை நாங்க இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தையின்படியே சொல்லி ஜெபிக்கிறோம். இரும்பு பூட்டையும் சங்கிலிகளாலும் கர்த்தாவே விலங்குகளாலும் அந்த பிசாசுகளை நாங்க இயேசு நாமத்தை கட்டுகிறோம். சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல பேசுகிறோம். நேர்மக்களை இருப்பு விலங்குகளால் கட்டுகிறோம். ஆமென். எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் மேல பேசுகிறோம். எங்களுக்கு விரோதமாக வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. நியாயத்திலே எழுப்பினால் அவர்களை நாங்கள் குற்றப்படுத்துவோம். கர்த்தாவே, இது எங்களுக்கு நீங்க கொடுத்த உரிமை. இதை நாங்கள் இயேசு நாமத்தை எடுத்துக்கொள்கிறோம், இதை பேசுகிறோம். கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக, சந்தோஷம் சமாதானத்தோட இருப்பார்களாக. கர்த்தாவே, எங்களோட பலன் பெரிதா இருக்குமே, அதுக்கு நமக்கு நன்றி கர்த்தாவே. அங்க சுகமா இருப்போமே, அதுக்கு நமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீ எப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக கோடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த வாழ்க்கையில நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கள் அப்பா நீர் இருக்கிறீர், எங்களை தேற்றுகிறீர், எங்களை கைவிட மாட்டீர். அதுக்காக நமக்கு நன்றி ஆண்டவர். தொடர்ந்து நீர் எங்களை காப்பாற்றி வழிநடத்துவீரா. உடைய கரத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நாள் முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை மன்றாடுங்க. ஆமென். உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா மனித சக்திகள், அசுத்த ஆவிகளின் காரியங்கள் எல்லாம் ஓடும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். So dear friends, let me bless you in Jesus name. நான் என் மனைவியும் உங்களை மனதார ஆசீர்வதிக்கிறோம். உங்கள் மேல் ஜீவனை பேசுகிறோம். வாழ்ந்து சுகித்திருங்க. உங்க பிள்ளைகளோட சமாதானமா இருங்க. குடும்பமா ரொம்ப ஹாப்பியா இருங்க. சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. பிரச்சனை ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார், ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டார்னு ஆண்டவர் பக்கம் பிரச்சனை இருக்கிற மாதிரி பிசாசு தப்பா காட்டுறான். கர்த்தர் நம் சார்பில் இருக்காரு. கர்த்தர் நம்ம டீம்ல இருக்காருங்க. அவர் நமக்கு விரோதி இல்லை. நமக்கு உதவி செய்யறதுக்கு அவர் ரொம்ப கூட இருக்கும் போது அது ஒன்றும் தரமாட்டார். இல்ல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் ஜெபத்திலே கேட்டுக்கொள்வது எதுவோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். கொடுக்கறதா அப்பாவுக்கு ஆசை. கொடுக்கிற அற்புதங்கள் செய்யறதா அவருக்கு பெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பெரியும். செய்ய வேண்டியது ஜெபத்தை சரியாய் செய்ய கற்றுக்கொண்டு, வாயில துதி, கையில போர்வாள், அவருடைய வார்த்தை ஜெபம். நிஜமாய் சொல்லுகிறேன், ஜெபமே ஜெயம், துதியே ஜெயம், வேத வாசிப்பே ஜெயம், அறிக்கை இடுதலே ஜெயம், உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஜெயம், இந்த வெள்ளிக்கிழமை முழுவதும் ஜெயம். சேர்ந்து சொல்லுவேன், ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல எல்லாம் வராது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி கிருபையா இருக்கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசு சிலுவையிலே சாபமானபடிதான் உங்கள் மேலும், உங்கள் சந்ததியின் மேலும், உங்கள் குடும்பத்தின் மேலும், உங்கள் சபையின் மேலும் அது பலிப்பதாக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. இன்று இரவு சரியாய் 9:30 மணிக்கு மீண்டுமாய் ஜெபமே ஜெயம் ஜெப ப்ரோக்ராமில், இந்த லைவ் ப்ரோக்ராமில் மீட் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஷலோம். ஹல்லேலூயா.